எப்படி விஜய் படத்துக்கு வந்து யங்ஸ்டர்ஸ் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு இருக்கோ, குறிப்பாக பெண்கள், குழந்தைங்க இவங்க மத்தியில் வந்து அவருக்கு எப்போவுமே ஒரு கிரேஸ் இருக்குது. அவங்க வந்து இப்படி ஒரு கருத்து கணிப்பில் கலந்துக்கிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்காங்களேன், அவங்க கண்டிப்பாக வரணும்னு தான் சொல்லியிருப்பாங்க. இப்போ வந்து விஜய் அரசியலுக்கு வரட்டும், நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அவங்க எல்லாருமே ஓட்டு போட வருவாங்களா, எலெக்ஷன் நடக்கிற இடத்துல அந்த பூத்துக்கு வருவாங்களான்னு அது ஒரு பெரிய கொஸ்டின் இருக்குது. எப்படி ரஜினியோட இடத்த விஜய் குறி வச்சார் இல்லையா, அது தப்பு கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் வர்றது தப்பு கிடையாது. ஆனால் இப்போ வந்து ஒரு 2-3 நாள் அந்த தகவல் ஓடிக்கிட்டு இருக்கா. இப்போ ரஜினியோட இடத்த வந்து விஜய் குறி வச்சப்போ ரஜினி ரசிகர்கள் சண்டைக்கு வந்தாங்கல்ல. இப்போ அடுத்த விஜய் சிவகார்த்திகேயன் சொன்ன உடனே விஜய் ரசிகர்கள் வந்து மல்லு கட்டிக்கிட்டு சண்டைக்கு வர ஆரம்பிச்சு. சிவகார்த்திகனோட ஐடி விங்க் அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆமாம், நீங்கள் விக்ரம சொன்னீங்க, சூர்யா சொன்னீங்க, அப்புறம் சிம்பு, அவங்கள கம்பேர் பண்ணும்போது சிவகார்த்திகன் வந்து படங்கள் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். அப்போ அந்த ஃபேன் பேஸுங்கிறது வந்து ரொம்ப ஸ்டெடியாக இருந்துகிட்டே இருக்குது. ஏஆர் முருகதாஸ் சிவகார்த்திகன் படத்தோட பூஜை அந்த ஃபோட்டோஸ் கூட வெளியே வந்தது இல்லையா, ஷூட்டிங்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த படத்தோட கதையே கத்தி படமும் துப்பாக்கி படமும் சேர்ந்த ஜெய் சாருக்கு பண்ண கதையை தான் சிவகார்த்திகேயன் கொடுத்துட்டாரா முருகதாஸ்? மேபி இருக்கலாம். ஏஆர் முருகதாஸ் லாஸ்ட்டாக விஜய் கூட தான் இணைய முடியாமல் போச்சு. ஒருவேளை அந்த கதையே வந்து அப்படியே பாலிஷ் பண்ணியிருக்காரான்னு தெரியல. அறம் நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காரு பார்த்தீங்கன்னா, வலைப்பேச்சு சக்திவேல். இவரை அரிதாக தான் இன்டர்வியூவில் பார்க்க முடியும். இப்போ பார்க்குறோம். அண்ணா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். வணக்கம் 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 வணக்கம். முதல் முறையாக சேனலுக்கு வந்திருக்கீங்க, அதுக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. தளபதி விஜய் அவர்கள் குறித்து பேசலை அப்படின்னா எனக்கு நிறைய கேள்வி கேட்கணும். சமீபத்தில் மாறு இடத்தில் விஜய் அவர்கள் மக்களை சந்தித்தார், கருத்து கணிப்பு கேட்டார், அப்படிலாம் செய்திகள் வந்தது. அது உங்கள் தரப்பில் ஏதாவது விசாரிச்சிங்களா? ரஜினி வந்து அரசியலுக்கு வர போகிறாருன்னு செய்திகள் வந்ததில்ல. அந்த டைமில் அவர் என்ன பண்ணுவாராம், அவருக்கு நெருங்கின பத்திரிகையாளர்கள், பெரிய பெரிய விஐபிகள், இப்போ அவரை சுற்றி இருக்கிற நலம் விரும்பிகள், இவங்க எல்லாருக்குமே ஃபோன் பண்ணி நான் அந்த மாதிரி அரசியலுக்கு வரலான்னு இருக்கேன், உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு கேட்பாராம். அதில் 90% பேர் சொன்னது என்ன தெரியுமா? வேணாம் அப்படின்னு தான் சொன்னாங்களாம். இப்போ இந்த பதிலுக்கும் புதுச்சேரியில் விஜய் மாறு வேஷத்துக்கும் என்னென்ன சம்பந்தம் இல்லை. ஆக்சுவலி விஜய் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்த பதில் இங்கே வராது. ஆமாம், ஏன்னா விஜயை பொறுத்த வரைக்கும் வந்து யங்ஸ்டர்ஸோட ஆதரவு இருக்கு இல்லையா, அது வந்து அவருக்கு வந்து இருக்குது. ஆமாம், ரொம்பவே இருக்குது. அது கருத்து கணிப்பெல்லாம் வேறு வந்துகிட்டு இருக்கு. ஆமாம், இன்னைக்கு கூட ஏதோ இந்தியா டைம்ஸாக ஏதோ ஒரு கருத்து கணிப்பெலாம் பார்த்தேன். அதில் பார்த்தீங்கன்னா வந்து அவர் சிஎம்மாக வர்றதுக்கு வந்து நிறைய பேர் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அவர் 2026 எலெக்ஷனுக்கு நின்னா நீங்கள் ஓட்டு போடுவீங்களா அப்படின்னு கேட்டால் ஆமாம் அப்படின்னு நிறைய பேர் அதை சொல்கிறாங்க. அது ஏன்னா வந்து எப்படி விஜய் படத்துக்கு வந்து யங்ஸ்டர்ஸ் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு இருக்கோ, குறிப்பாக பெண்கள், குழந்தைங்க இவங்க மத்தியில் வந்து அவருக்கு எப்போவுமே ஒரு கிரேஸ் இருக்குது. இப்போ அவங்க வந்து இப்படி ஒரு கருத்து கணிப்பில் கலந்துக்கிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்காங்களேன், அவங்க கண்டிப்பாக வரணும்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா கருத்து கணிப்பு எடுக்கிறவங்களே எந்த மாதிரியான வயசில் உள்ளவங்கள மீட் பண்ணி எடுக்கிறாங்கன்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா, அது ரொம்ப முக்கியமானது. எந்த வயசில் உள்ளவங்கள அதிகமான எண்ணிக்கையில் போய் பார்த்து எடுக்கிறான்னு ஒன்று இருக்குல்ல, அது ஒன்று இருக்குது. இங்கே வந்து ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க, நம்ம காலங்காலமாக சொல்லிக்கிட்டே இருக்கோம். அந்த மாற்றத்தை எதிர்பார்க்கறது தாண்டி இப்போ வந்து விஜய் அரசியலுக்கு வரட்டும், நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அவங்க எல்லாருமே ஓட்டு போட வருவாங்களா, எலெக்ஷன் நடக்கிற இடத்துல அந்த பூத்துக்கு வருவாங்களான்னு அது ஒரு பெரிய கொஸ்டின் இருக்குது. அதாவது ஒரு அரசியல் மாற்றம் வரணும்னு எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. ஆனால் அது செயல்படுத்துகிற நாள், தேர்தல் நாள் இருக்குல்ல, எலெக்ஷன் நடக்குது அன்னைக்கு வந்து அந்த கடமையை வந்து பெரும்பாலும் யாரும் செய்கிறதில்ல. அது வந்து ஒரு பெரிய எண்ணத்தை போய் போட்டுக்கிட்டு யார் வந்தாலும் ஒன்றும் மாற போகிறதில்ல அப்படின்னு ஒரு லைனில் வீட்டில் உட்காந்துடுறாங்க. ஆமாம், அது சென்னை மாதிரியான சிட்டியிலலாம் வந்து அது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அந்த மனநிலை மாறணும். அந்த மனநிலை மாறும்போது தான் நீங்கள் எதிர்பார்க்குற மாற்றம் வரும். நீங்கள் வீட்டிலே உட்காந்துக்கிட்டு மாற்றம் வரணும்னா எப்படி வரும்? அங்கே வரணும் இல்லையா? அது வருதான்னு பார்ப்பேனே. ஆனால் விஜய் அரசியலுக்கு போனது யார் வாழ்க்கையில் மாறுதலை ஏற்படுத்தலையோ இவர் வாழ்க்கையில் மாறுதலை ஏற்படுத்துது அப்படின்னு சமீபத்தில் சோஷியல் மீடியாவில் இவரை பற்றி நிறைய விஷயம் வந்துட்டுருக்கு. யாரா என்னென்ன பார்க்கலையா? இல்லையா? சிவகார்த்திகேயன் அடுத்த விஜய் அவர் தான், விஜயோட இடத்தை நிரப்ப போவது சிவகார்த்திகேயன் தான் அப்படின்னு கொண்டாடுறாங்க. சிவகார்த்திகேயனுக்கும் ஃபேன் பேஸ் நிறையவே இருக்கு, ஒரு நட்சத்திரம் தான். அது ஒருவேளை விஜயோட இடத்தை குறி வைக்கிறாரா எஸ்கே? கண்டிப்பாக அந்த ஆசை இருக்கும். எப்படி ரஜினியோட இடத்த விஜய் குறி வச்சார் இல்லையா, அது தப்பு கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் வர்றது தப்பு கிடையாது. ஆனால் இப்போ வந்து ஒரு 2-3 நாள் அந்த தகவல் ஓடிக்கிட்டு இருக்கா.
இப்போ ரஜினியோட இடத்த வந்து விஜய் குறி வச்சப்போ ரஜினி ரசிகர்கள் சண்டைக்கு வந்தாங்கல்ல. இப்போ அடுத்த விஜய் சிவகார்த்திகேயன் சொன்ன உடனே விஜய் ரசிகர்கள் வந்து மல்லு கட்டிக்கிட்டு சண்டைக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் கிடையாது, தளபதி ஒருவர் தான், அந்த இடம் அவருக்கு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. விஜயோட இடத்துக்கு சிவகார்த்திகேயன் போட்டி போடும்போது இந்த இடைப்பட்டதில் இருக்காங்கல்ல நடிகர்கள், இத்தனை வருடங்களா இப்போ சூர்யாவாக இருக்கட்டும், விக்ரமாக இருக்கட்டும், தனுஷ், சிம்பு அப்படின்னு ஒரு நடிகர் பெரிய நட்சத்திரப்பட்டார். இவர்களை எல்லாம் மிஞ்சியா சிவகார்த்திகேயன் விஜயோடு அல்லது விஜயோட இடத்திற்கு பேசப்படுற அளவுக்கு வளர்ந்துட்டாருண்ணே. அந்தளவுக்கு வளர்ந்துட்டாரான்னு தெரியல. ஆனால் அவருக்கு வந்து இப்போ ஐடி விங்க் இருக்கு இல்லையா, சிவகார்த்திகேயனோட ஐடி விங்கு அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆமாம், நீங்கள் விக்ரம சொன்னீங்க, சூர்யா சொன்னீங்க, கார்த்தி, அப்புறம் சிம்புலாம் படம் நடிக்கிற நேரம் தான் அவருடைய ஐடி வந்து கொஞ்சம் பலமாக வேலை செய்யும். அவரே வந்து படம் இன்னும் அவர் நிறைய படங்கள் பண்ணணும். உண்மையில் ஒரு நல்ல மனுஷன் சிம்புலாம். ஆனால் திரைப்படங்கள்னு வரும்போது அவர் ரசிகர்களை வந்து ஒரு படத்துக்கும் இன்னொரு படத்துக்கும் வருஷக்கணக்கில் இழுத்துக்கிட்டே இருக்கிறாரு. அவங்கள கம்பேர் பண்ணும்போது சிவகார்த்திகேயன் வந்து படங்கள் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். அப்போ அந்த ஃபேன் பேஸுங்கிறது வந்து ரொம்ப ஸ்டெடியாக இருந்துக்கிட்டே இருக்குது. அவருக்குள்ளே ஒரு ஆசை இருக்கும் இல்லையா. குறிப்பாக விஜய் மாதிரி குடும்பமாக அந்த குழந்தை நட்சத்திரத்திலேருந்து பெரியவர்கள்லேருந்து சரி எல்லாரையும் ரசிக்கும்படியான ஒரு திறமை வந்து சிவகார்த்திகேயனோட படங்களில் இருக்கிறதுனால வரவேற்பு. அவர் வந்து பேசிக்காக வந்து சின்ன திரையிலேருந்து வந்தவர். சின்ன திரையினாலே வந்து பெண்களும் குழந்தைகளும் ஒரு ரசிக்கக்கூடிய இடம் வீட்டில் உட்காந்து. ஸோ அங்கேருந்து வந்ததுனால அங்கே இருக்கிற க்ரௌடை அப்படியே வந்து அவருடைய திரைப்படங்களுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டார். ஆனால் விஜய் ரசிகர்கள் வந்து அவருடைய விஜயோட இடத்த சிவகார்த்திகேயன் கொடுப்பாங்களான்னா கொடுக்க மாட்டாங்க. இன்றைக்கி எப்படி ரஜினி ரசிகர்களும் விஜய் ரசிகர்களும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்களோ அந்த மாதிரி ஃப்யூச்சரில் இவங்க 2 பேர் கூட சண்டை போட்டுருக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி நடந்தது இல்லையா அந்த பூஜை, ஏஆர் முருகதாஸ் சிவகார்த்திகேயன் படத்தோட பூஜை, அந்த ஃபோட்டோஸ் கூட வெளியே வந்தது இல்லையா, ஷூட்டிங்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த படத்தோட கதையே கத்தி படமும் துப்பாக்கி படமும் சேர்ந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கலவையாக இருக்கும், பக்கா ஒரு கமர்ஷியலான படம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு சிவகார்த்திகேயன் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்கள்ல, நீங்கள் தான் அடுத்த விஜய், கதை அப்படி இருக்குது, முருகதாஸ் சார் வந்து உங்களுக்கு கதை பண்ணல, விஜய் சாருக்கு பண்ண மாதிரி பண்ணியிருக்கிறாரு. ஒருவேளை விஜய் சாருக்கு பண்ண கதையை தான் சிவகார்த்திகேயன் கொடுத்துட்டாரா முருகதாஸ்? மேபி இருக்கலாம். ஏஆர் முருகதாஸ் லாஸ்ட்டாக விஜய் கூட தான் இணைய முடியாமல் போச்சு. ஒருவேளை அந்த கதையே வந்து அப்படியே பாலிஷ் பண்ணியிருக்காரான்னு தெரியல. ஆனால் ஏஆர் முருகதாஸ் வந்து விஜய் கூட இன்னொரு படம் பண்ணுவார்னு எதிர்பார்த்துட்டு இருந்தால் அது கிடைக்கவே இல்லை. ஆனால் சிவகார்த்திகேயன் வந்து ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துருந்தாரு, அதை சொல்ல காப்பாற்றிட்டாரு. ஆமாம், இப்போ ஒரு படம் பண்ணிக்கிட்டு இருக்காரு எஸ்கே, அதில் ராணுவ வீரர் நடிச்சுக்கார், ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வீடியோலாம் சம்திங் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ பார்க்கும்பொழுது இந்த படத்திற்கான பூஜை போட்டாங்க. எஸ்கே அடுத்த கட்டத்துக்கு நகர்றாரா? கண்டிப்பாக கதை களத்தில். ஆமாம், அதாவது நீங்கள் கதைக்களத்துக்கு அடுத்த கட்டத்தில் நகர்றாரா அப்படின்னு நம்ம இந்த படங்களை பார்க்காம சொல்ல முடியாது. ஏன்னா சிவகார்த்திகேயனோட மோஸ்ட்லி சமீபகாலம் படங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே நமக்கு போர் அடிக்க ஆரம்பிக்குது. அவர் என்ன பண்ணுறாருன்னா அவருக்கு மேலே இருக்கிற ஹீரோக்களை நீங்கள் சொன்ன மாதிரி விஜய், ரஜினி இவங்களெல்லாம் ஃபாலோ பண்ணுறாரு. குறிப்பாக விஜய், அஜித், ரஜினி இவங்களை எப்படி ஃபாலோ பண்ணுறாருன்னா அவருடைய சமீபகால படங்களை பாருங்களேன், இந்த ஒரு குழந்தைய காப்பாற்றுற மாதிரி சீன்லாம் இருக்கும். அப்புறம் பெண்களுக்கு பிடிக்கிற மாதிரியான காட்சிகள்லாம் இருக்கும். குடும்பங்களை கவரும்படியான காட்சி, குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி, அதை போடணும். அந்த மாதிரியான சீன்கள் வந்து மாவீரன்லையும் இருந்தது. அதுக்கப்புறமா ஒரு அயலான் அதுலேயுமே இருந்தது. ஸோ அப்படிப்பட்ட காட்சிகளை வலுக்கட்டாயமாக திணித்தாவது தனக்கான அந்த ஒரு அடையாளத்தை பதிய வச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆமாம், நீங்கள் வந்து விஜயோட நெல்சன் எடுத்தார் இல்லையா, பீஸ்ட் அதில் பாருங்களா ஓப்பனிங் சீனே குழந்தைய காப்பாற்றுற மாதிரி. இது லியோலையும் ஒரு குழந்தைய காப்பாற்றுற மாதிரி தான் நடிப்பார். அப்போ இது பண்ண காட்சிகள் அவங்களே விருப்பப்பட்டு கூட வைக்க சொல்லலாம். ஆமாம், வைக்க சொல்லுவாங்க கண்டிப்பாக. ஏன்னா அவங்க மனசை வந்து நம்ம என்ன கவரணும், அவங்க மனசில் நாம் இருக்கணும், அவங்கள உள்ள தேட்டருக்கு வர வைக்கணும் இவங்க ஆசைப்படும். இறுதியாக ஒரே ஒரு கேள்வினே, இன்றைக்கி எப்படியே போயிட்டு இருக்கு சோஷியல் மீடியாவில், வேட்டையன் தீபாவளிக்கு வருது, அது கூட கோட் வருது அப்படிங்கிற வாய்ப்பு இருக்கா? இன்னும் சில மாதங்கள் இருக்குல்ல, அதுக்கிடையில் ஏதாவது சேஞ்சஸ் வந்தாலும் வரலாம். வெயிட் பண்ணி பார்ப்போமே. ஓகேண்ணா, வெயிட் பண்ணி பார்ப்போம். நிறைய தகவல்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரம் கொடுத்ததுக்கு நன்றிகள்ண்ணே. நன்றி தம்பி, தேங்க்யூ.